அப்படியா? இப்போது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து போகிறோம். நம்மத்திலே வந்திருக்கிற பிரசங்கியாரை அம்மா வந்து அறிமுகப்படுத்தி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். வெல்கம்மா. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆப்சண்ட், வெயில் கொடுமை பயங்கரமான ஆப்சண்டாக இருக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் பேராக இருந்தாலும் தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலும் மறுபடியும் இந்த ஜெபத்தை நடத்தும்படியாக தேவன் தந்ததான கிருபைக்காக ஸ்தோத்திரம். இது மனுஷனால் உண்டாக்கப்பட்டதல்ல, என் தேவனுடைய சித்தத்தின்படியாய் அவர் தொடர்ந்து இந்த மாதம் இந்த ஜெபத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இன்றைக்கு செய்தி கொடுக்க வந்திருக்கிறதான பாஸ்டர் அபியேசர் அவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? சும்மா உட்காந்துருக்கவங்க நிறைய பேருக்கு இல்லை, பாஸ்டர் மரங்களுக்கு தெரியலாம். நான் அவங்க கொஞ்ச நாள் ஐயா அவங்களுடைய அப்பாவுடைய பாஸ்டர் இப்போவும் இருக்கிறாங்க, ஆனால் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. எத்தனை ஆண்டுகள்னு தெரியல. நான் அவங்க சபையில் விசுவாசியாக இருந்தேன். என்னை ரொம்ப கனப்படுத்தினாங்க. என்னையும் ஐயாவை ரொம்ப கனப்படுத்தி அந்த ஊழியத்தில் எங்களை ரொம்ப மேன்மையாக நடத்தி அநேக காரியங்களை நாங்கள் ஆவிக்கிற ஜீவித்தில் அந்த சபையில் அநேக காரியத்தில் பங்கு பெறவும் வளரவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அவங்க தகப்பனர் என்னை மிகவும் என்னுடைய மகளை போல் அதிகமாக என்னை நேசித்தார். அதை நான் ஒரு காலம் மறக்கவே மாட்டேன். அவங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட ஒரு அன்பை அவர்கள் காட்டினார்கள். பாஸ்டர் அபியேசர் வந்து திருமணத்துக்கு முன்னாடி இருந்தே தெரியும். நான் ஒரு சின்ன என்னுடைய மகனை போல் நான் க்ளோஸாக பழகிட்டேன். இப்போ எனக்கு பாஸ்டர்ன்னு சொல்லி கூப்பிடவே வரல, எனக்கு அபின்னு கூப்பிட்டு தான் பழக்கம். பாஸ்டர் இந்த நல்ல கர்த்தர் அவரையும் கூட நல்ல பைபிள் காலேஜில் படிக்க வைத்தார். மதுரையில் தானே இப்போ படித்தேன். 2 வருடம் மதுரையில் பைபிள் காலேஜ் படிக்கவும் ஊழியத்தில் அதன் பிறகு திருமணத்திற்கு முன்பிருந்தே ஊழியத்தில் வந்து செய்திகளை கொடுக்கவும் வாலிபர்களை உற்சாகப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் அந்த பாஸ்டருக்கு உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நிறைய பாட்டுங்க எழுதியிருக்காரு. எழுதின பாட்டெலாம் இப்போ பாடுறாங்களான்னு தெரியல. பாடல்கள் எழுதி கேசட்லாம் போட்டிருக்கிறாங்க. நல்ல பாடக்கூடிய திறமை, இசைக்கக்கூடிய திறமையெல்லாம் இருக்குது. சபையை நல்ல பாட்டின் மூலமாக இசையின் மூலமாகவும் இப்பொழுது நல்ல செய்திகளை கொடுக்கும்படியாக தன் தகப்பனுக்கு அடுத்தபடியாக தேவனுடைய நாமத்தை அந்த சோழவரம் பகுதியிலே ஏசிய சபையிலே ஒரு ஊழியக்காரராக நிறுத்தி கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். அவருக்கு திருமணமாகி 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனாலும் நான் விசாரிப்பேன் சில நேரங்களில், யாராவது செய்தி கிடைக்கும் போதோ. அங்கே வரக்கூடியவங்க கூட இங்கே யாருமே இல்லை. யாராவது 1-2 பேர் அந்த சபையிலேருந்து நம்மளோட ஐக்கியத்துக்கு அந்த சனிக்கிழமை வருவாங்க, யாரும் இல்லை. ஆனால் அவங்களோட நான் விசாரிப்பேன். கர்த்தர் ஒரு நல்ல செய்தியாளரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாராக இருந்தாலும் தேவன் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. எந்த ஊழியக்காரரை கொண்டு வேணாலும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் நாம் வாழக்கூட முடியாத ஒரு சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறது, சோர்வுகளை நீக்குகிறது. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இந்த ஊழியக்காரர் மூலமாக இன்றைக்கு பேச போகிற வார்த்தைக்காகவும் தேவன் நம்ம அந்த வார்த்தையின்படி நடக்கும்படியாகவும் கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் பாஸ்டர் வரவேற்று கரங்களை தட்டி வரவேற்போம். ஸ்தோத்திரம். உங்களுக்கு நான் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கேன்னா இல்லை தலை உயர்த்தி பார்க்குற மாதிரி இருக்கேன்? கொஞ்சம் நான் பின்னாடி போயிட்டுமா? கொஞ்சம் கழுத்து வலிக்குதுல்ல? ஃபஸ்ட்டு கொஞ்சம் பின்னாடி இழுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தர் கொண்டு வந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்லாக்கியம், பரிசுத்தவான்கள் கூடியிருக்கிற இந்த இடம் நிச்சயமாகவே கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு இடமாக நீங்கள் செபிக்கிற செபங்கள், ஆராதிக்கிற ஆராதனை எல்லாம் தேவனுக்கு ரொம்ப பிரியமாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு திறப்பில் நிற்கிறதுக்கும் செபிப்பதற்கும் ஆட்கள் மிகவும் கம்மியாக இருக்கிறாங்க. மற்ற எந்த ஒரு காரியத்துக்குன்னு ஒரு கூட்டணும் அப்படின்னா திரளான ஜனங்களை கூட்டிடலாம். ஆனால் ஜெபம் தேவ சமூகத்தில் கூடுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு காரணம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நேற்று கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என் கூட ஊழியம் செய்கிற ஒரு சிஸ்டரை பார்த்து, ஏன் சிஸ்டர் இந்த வருஷம் ஆரம்பித்து இவ்வளோ நாள் ஆகுது, உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் என்ன தரிசனத்தோடு நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு அவங்கள பார்த்து கேள்வி கேட்டேன். இல்லை பாஸ்டர், எதுவுமே நான் செய்யலை. ஏன் பண்ணலை அப்படின்னா, எனக்கு நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை
அப்படின்னு கேட்டேன். நான் காலையில் வேலைக்கு போகிறேன், திரும்ப சாயந்தரம் வரேன். எனக்கு அதுக்கப்புறம் எதையும் யோசிக்கவோ ஊழியம் செய்கிறதுக்கோ ஊழியத்தை குறித்து யோசிக்கிறதுக்கோ எனக்கு நேரம் இல்லை. அதனால் இந்த பொறுப்புகளெல்லாம் வேறு யார்கிட்டயாவது கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நிச்சயமா இந்த உலகத்துல யாரா இருந்தாலும், இந்த பரிசுத்தவான்களா இருந்தாலும், எல்லாருமே ஒரு பாதை, நெருக்கமான பாதையின் மத்தியில தான் நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கிறோம். இதன் மத்தியில தான் நம்ம தேவனுடைய ஊழியத்தையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் அதை தான் அவங்ககிட்ட சொன்னேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிற என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். நானும் நீங்க பார்க்குறீங்க நிறைய பாதைகளில கடந்து போகிறேன். தேவனுடைய ஊழியத்தை அதன் மத்தியில தான் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். ஆனாலும் அவங்க அந்த பொறுப்பை வேண்டாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வைராக்கியமா நின்று தேவனுக்காக நின்று செய்கிற தேவ பிள்ளைகள் ரொம்பவும் கம்மி. என்னுடைய தகப்பனுடைய காலங்கள் இந்த பகுதியில் இந்த இடத்துல அநேக ஊழியங்களை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இந்த இடத்துல அநேக டிவி மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறோம். எப்படி ஆண்டி? அப்பா தான் எங்கள் அப்பா தான் இந்த ஜெபத்தை ஆரம்பித்தாங்க. எங்கள் டிவி மினிஸ்ட்ரி பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள் இங்கே இருந்து இயேசு மாறாதவர்னு சொல்லிட்டு லோக்கல் கேபிள் சேனலில் ஷூட் பண்ணி இங்கே அதெல்லாம் பண்ணோம். கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். நிறைய நிகழ்ச்சிகள் இங்கேருந்து செய்திருக்கிறோம். அதற்கு மிகவும் ஒத்தாசையாக இருந்தாங்க ஆன்ட்டியும் அங்கிளும். இப்போ ஜான்சி அக்கா இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கிங் வேலையே பெருசாக இருக்கும். இப்போ உட்காந்து இன்னைக்கும் அந்த இடத்த தாண்டி வரும்போது உனக்கு இந்த இடம்லாம் ஞாபகம் இருக்கான்னு ஆன்ட்டி கேட்கும்போது அதான் எனக்கு ஞாபகம். ஒரு கையில் ஒரு பலூனையும் போட்டுட்டு காய் அவங்களே வெட்டுவாங்க. அவ்வளோ பொடிசாக வெட்டி சமைச்சு ஐயாவுக்கு தரணுன்றதுக்காக அவ்வளோ நேர்த்தியாக செய்து இந்த ஊழியத்தை எழுப்பினார்கள். உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யத்தில் இதுக்கேற்ற பலனை நிச்சயமா அருமையான ஆன்ட்டிக்கு அங்கிளுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு என்னுடைய தாத்தா பாட்டி செஞ்ச ஊழியம் இன்னைக்கு எங்க குடும்பத்தையே ஊழியக்கார குடும்பமா வச்சிருக்கு. எங்க சொந்தங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஊழியத்துல சபை ஊழியர்களாக சுவிசேஷர்களாக ஏதோ ஒரு பகுதியில் ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க செஞ்ச ஊழியம். இன்னைக்கு அருமையான ஆன்ட்டியும் அங்கிளும் நடப்பித்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் அவங்க தலைமுறைகளை ஆசீர்வதிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல இந்த பொறுப்பில் இருந்து நடத்தி கொண்டு இருக்கிற அருமையான ஊழியர்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நம்ம வார்த்தைகளுக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம், 49வது அதிகாரம் 22வது வசனம் நம்ம வாசிக்கலாம். ஆமே. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இந்த வாக்குத்தத்தங்கள் எங்க சபையில இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தங்களாக நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரங்களிலும் இந்த பகுதியில இருந்து தான் எங்களுடைய செய்திகள் எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல நான் வரும்போது என்ன வார்த்தைகளை நான் பேசணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது இந்த வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார். நான் ஆகவே இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றாண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லி யோசேப்புனுடைய தகப்பன் யாக்கோபு அவனுடைய மகனை ஆசீர்வதிக்கிற ஒரு வார்த்தையை தான் நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு அவன் தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு தாசர். பிரைஸ் தி லார்ட். ஒரு குடும்பத்தாரால புறக்கணிக்கப்பட்டு அங்கிருந்து குடும்பம் இல்லாம தனித்து ஒருவராக அவர் கடந்து வரும் பொழுது கர்த்தர் அவருக்கு சொன்ன வார்த்தைகள், நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கர்த்தர் அவருக்கு வாக்கு பண்ணி அவரை தனிமையா விடல. அவரை கர்த்தர் அநேக சந்ததிகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு தகப்பனாக யாக்கோபை மாற்றி வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு சந்ததிக்கு ஆசீர்வாதமான ஒரு தேவ மனிதராக யாக்கோபை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த யாக்கோபு இந்த யோசேப்பு அவருடைய மகன் சொல்லுகிறார், நான் என்ன செய்ய போறேன், ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, என்னை உயர்த்த போறாரு, நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன், நீங்கெல்லாம் எனக்கு
வணங்கி இருக்க போறீங்க, சகோதரர்கள் வணங்கி இருக்க போறாங்க, குடும்பம், என் தாய் தகப்பன் நீங்க எல்லாம் வணங்கி இருக்க போறீங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல எல்லாருக்கும் பயங்கர கோபம் வந்துருச்சு. ஏன் கோபம்? சின்ன பையன், நீ தமுத்தூண்டு பையன், நீ எங்களெல்லாம் நீ ஆள போறியா, நீ எங்களுக்கு மேல நீ உயர்ந்து நிற்க போறியா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பயங்கரமான கோபம். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது யோசேப்பினுடைய தகப்பன் மட்டும் சொல்றாரு. தகப்பனை குறித்து சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாராம், தன்னுடைய மனதுல வைத்து கொண்டார் என்று சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு, அழகா எழுதப்பட்டிருக்கு. தகப்பனுடைய இருதயத்துல அதை வைத்து கொண்டார். யோசேப்பு சொன்னது ஒரு வேலை கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், என்னடா நம்ம தான் ஒரு பெரிய தலைமுறைக்கே ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், இவன் வந்து இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லும் போது ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாரு, மனசுல வச்சுக்கிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனா இவங்க சகோதரர்களுக்கு என்ன இல்லை, யோசேப்பினுடைய அண்ணனுங்களுக்கு எல்லாம் என்ன இல்லை, அது இஷ்டமே இல்லை. எப்படி இது நடக்க போகுது, எப்படி இந்த சொப்பனம் நிறைவேற போகுது, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி நாங்க பாக்குறோம்னு சொல்லி ஒரு நேரம் வரும் பொழுது அவனை பிடிச்சி எங்க போட்டாங்க, குழிக்குள்ள போட்டாங்க. அவனை கொண்டு போடணும்னு நினைக்கிறாங்க, ஆனா தேவ கிருபை இருந்ததுனால பிடிச்சி குழிக்குள்ள போட்டாங்க. குழிக்குள்ள போட்டோடனே அங்க இருந்து இந்த குழியில இருந்து தூக்கி வெளியில எடுக்கிறாங்க. திருப்பி என்ன பண்றாங்க, எங்க போடுறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, அடிமையா வித்து போட்டுறாங்க. அப்போ போர்த்திபாருடைய அரண்மனையில இருக்கும் பொழுது அங்க என்ன செய்கிறாரு, அங்க நல்ல தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். போர்த்திபாருடைய அரண்மனை ஆசீர்வாதமா இருக்குது. இதெல்லாம் தாண்டி வரும் பொழுது அங்க என்ன நடக்குது, அவரை பிடிச்சி திரும்ப எங்க போடுறாங்க, ஜெயில. செய்யாத குற்றங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஜெயில போட்டு உள்ள வச்சிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது திரும்பியும் அங்க இருந்து தப்பிச்சிடலான்னு நினைக்கும் போது, வாய்ப்பு கிடைச்சு வந்துடலாம்னு நினைக்கும் போது, ஆனா அவனை யோசிக்கணும்னு நினைச்சவங்களும், அவன் யாருக்கு நன்மையா இருந்தானோ, யாருக்கு உதவியா இருந்தானோ அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, கடைசியில மறந்துட்டாங்க. இவன் சிறைக்குள்ள இருக்கிறதே மறந்துட்டான். ஆனா கர்த்தர் மறக்கல பாருங்க, கர்த்தர் மறக்கல. அவருடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் மாறி போகல. அவனை விடுவிக்கும்படியாக திரும்ப கர்த்தர் அங்கே ஒரு சொப்பனத்தை அந்த ராஜாவுக்கு ஏற்படுத்துறார். அவனுக்கு அதனால ஒரு கலக்கம் ஏற்படுது. அப்போ என்ன செய்யறாரு, அதுக்கு யாரு விளக்கம் கொடுப்பான்னு சொல்லி பார்க்கும் பொழுது யாரை கொண்டு வராங்க உள்ள, யோசேப்பு உள்ள கொண்டு வராங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குது பாருங்க. யோசேப்பு உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி பஞ்சம் வரப்போகுது, தேசத்துல பஞ்சம் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பூர்ணம் இருக்கும், என்ன செய்யணும், எல்லாம் சேர்த்து ஆயத்தம் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் திரும்ப யார் வரா, யாரெல்லாம் இவங்களை வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் இவங்களை ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் இவனுக்கு பிரச்சனையா இருந்தாங்களோ, யாரெல்லாம் இவனுக்கு முள்ளா இருந்தாங்களோ, அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, திரும்ப எகிப்து தேசத்துக்குள்ள வராங்க. எதுக்காக அப்படின்னா, எங்களுக்கு தானியம் வேணும். ஏன்னா நாங்கெல்லாம் எங்க இருக்கிறோம், பஞ்சத்துல இருக்கிறோம், எங்களுக்கு என்ன வேணும், நாங்க உயிரோடு இருக்கும்படியாக எங்களுக்கு தானியம் வேணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அங்க வர்றாங்க. யோசேப்பிட்ட வராங்க. யோசேப்பு அவர்களையும் சேர்த்து என்ன செய்கிறார், வைத்துக் கொள்ளுகிறார். குடும்பத்தையும் முழு சந்ததியும், இஸ்ரவேல் சந்ததியை என்ன செய்யறாரு, திரும்ப எகிப்துக்குள்ள கொண்டு வந்து அவங்களையும் போஷித்து பாதுகாத்து பராமரித்து வைத்துக் கொள்ளுகிற சம்பவம் எல்லாரும் உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமா தானே? சோ அப்படி இருக்கும் போதுதான் யாக்கோபு என்ன செய்கிறார், ஒவ்வொரு மகனையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் பொழுது, அதெல்லாம் நமக்கு நீங்க உங்களுக்கு வீட்டுக்கு போய் வாசிக்க முடிஞ்சு அந்த முந்தின பகுதியெல்லாம் பாருங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பை ஆசீர்வதிக்கிற இந்த வார்த்தையை தான் நம்ம இப்ப என்னது, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டில் உள்ள கனிதரும் செடி, அப்புறம் அவன் அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஸோ இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசும்படியாக வந்திருக்கிறேன். அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இங்கே யோசேப்ப அவங்க அப்பா ஒரு கொடிக்கு ஒப்பனையாக அங்க சொல்லுகிறார். பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் பாருங்க, கொடினாலே ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. நீங்க போய் ஒரு மரத்தை வெட்டணும்னா நீங்க யோசிப்பீங்க, அதே ஒரு போய் அங்க ஒரு கொடியை நீங்க போய் பிடுங்கிட்டு வாங்கினா சலான்னு இழுப்பீங்க, அது என்ன செஞ்சிடும், பிடுங்கிட்டு வந்துடும். ரொம்ப பலவீனமான இதுதான் என்னது, கொடியை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த்தா சொல்ல முடியாது. ஆனா இங்க அப்பா சொல்றாரு, நீ என்ன செய்கிற, சுவரின் மேல் படருகிற கொடியா இருக்கிற அப்படின்னு சொல்லி. நீங்க எல்லாரும் இங்க இந்த ஜபத்துக்கு வரும்போது அந்த இன்விடேஷன்ல பார்த்தேன், எல்டர்ஸ் மீட்டிங், எல்டர்ஸ் பிரேயர் அப்படின்னு சொல்லி.
இப்போ நம்ம எல்லாரும் இந்த இந்த காலங்கள்ல ஒரு பலவீனமான ஒரு காலங்கள்ல நாம இருந்தாலும் கர்த்தர் இங்க நம்ம பலவீனர்களாக கர்த்தர் நம்மை பார்க்கல. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் பலவானாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இங்க என் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் இங்க நிறைய வாலிப பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. பிரைஸ் சொல்லலாம். நான் நேற்று கேட்டேன் ஆன்டிகிட்ட ஃபோன் பண்ணி, ஆன்டி என்ன மாதிரி காங்கிரிகேஷன் இருப்பாங்க, நான் எப்படி ஆயத்தமாகணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த நாள் பாட்டி வருவாங்க, இந்த தாத்தா வருவாங்க, 2 வாலிப பிள்ளைங்க வருவாங்க, நானும் அங்கிளும் வயசானவங்க தான் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் ஆண்டவருடைய நாமத்துல சொல்லுகிறேன், கர்த்தருக்குள்ள நீங்க எல்லாரும் எப்படிதான் இருக்கிறீங்க? வாலிபர்ல தான் இருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களை எல்லாரையும் வாலிபர்களாக வைத்திருக்கிறார். ஆமென். இங்க யோசேப்புக்கு சொல்லப்படுகிறது, நீ கொடியா இருக்கிற, நீ என்ன செய்ய, சுவரின் மேல் படருகிற கொடியா இருக்கிற அப்படின்னு சொல்லி. நான் இந்த கொடிக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் இருக்குமான்னு பார்த்தா சில காரியங்களை நான் சொல்றேன். அந்த கொடிகள் என்ன செய்யும், தன்னுடைய சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொள்ளும். அது எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் அது என்ன செஞ்சிடும், அதன் மேல என்ன செய்யும், அந்த கொடிகள் செழிப்பா படரும். ஆமென், அல்லேலூயா. ஆனா ஒரு தென்னை மரத்தை வச்சா பாருங்க, அந்த தென்னை மரத்துக்கு தேவையான வெளிச்சம் தேவை, தேவையான வளர்ச்சி வருவதற்கு தடையில்லாத ஒரு சூழ்நிலை தேவை. ஆனா அந்த கொடிகளுக்கு அப்படி இல்லை. எவ்வளவு நெருக்கங்களின் மத்தியிலும் அது என்ன செய்யுமா, நல்ல படர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா இன்னொரு காரியம் எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. பாத்தீங்கன்னா அந்த கொடிகள் பொதுவா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலிகளுக்குள்ள, முள்களுக்குள்ள என்ன செய்யுது, இந்த கொடிகள் என்ன செஞ்சிருக்கு, படருகிறத பார்த்திருப்பீங்கல்ல. ஆனா அந்த முள்ளுகளுக்குள்ள இருந்தாலும் அந்த கொடிகள் எப்படிதான் இருக்குது, ரொம்ப செழிப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத நீங்க பார்த்திருக்கீங்களா? காட்டு புஷ்பங்களை, வேதம் சொல்லுகிறது, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறதும் இல்லைன்னு சொல்லி. அதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்ல. அந்த முள்ளு மேல இருந்தாலும் அதனுடைய அனுபவம் எப்படிதான் இருக்கு, சிரிப்பா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலும் அநேக முள்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அநேக முள்கள் இருக்கிறது. இந்த முள்ளுகளின் மத்தியிலும் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு கத்துக்கொள்ளுங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளின் தலைப்பாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், முள்ளையும் சாதகமாக்கி கொள்வாய். ஆமென், அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, முள்ளையும் சாதகமாக்கி கொள்வீங்க. முள்ளும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்க போகுது. ஆமென், அல்லேலூயா. எடுத்து வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்க போறீங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய முள்ளாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு 3 தரம் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமேன் சொல்வீங்களா? ஆமேன் சொல்வீங்களா? பாருங்க, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தின இந்த வார்த்தை என்ன சொல்லுது, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில ஒரு முள் இருக்கிறது. என் வாழ்க்கையில ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சாத்தானுடைய முள்ளா இருக்கிறது. சாத்தான் நமக்கு என்ன செய்யறான், முள்ளை கொண்டு வந்து வைக்கதான் செய்யறான். முள்ளு நீங்கணும்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நிறைய கேட்கிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இருக்கிற அந்த பிரச்சனை நீங்கட்டும், என் வாழ்க்கையில இருக்கிற அந்த கால் வலி நீங்கட்டும், என் வாழ்க்கையில இருக்கிற அந்த கை வலி நீங்கட்டும், என் வாழ்க்கையில இருக்கிற பேக் பெயின் நீங்கட்டும். இல்ல நிறைய முள்ளு. இன்னைக்கு உங்களை பார்த்து நிறைய பேரை கேட்டீங்கன்னாமா, வயதானவங்க எல்லாம் இருக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ஐயா எனக்கு காலை நிக்கவே முடியலையா, முட்டி வலியா, தலை கழுத்து வலியா, என்னென்ன வலியோ எல்லாமோ நமக்கு இருக்குது பாத்தீங்களா? இல்ல, இது எல்லாம் எனக்கு இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
பிரைஸ் தி லார்ட். இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படியாக நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன். தேவ மனுஷர் சொல்லுகிறார், அழகா சொல்றாரு பாருங்க. நான் இந்த முள்ளெல்லாம் என்னை விட்டு என்ன செய்ய, ஆண்டவரே இந்த முள்ளெல்லாம் என்னை விட்டு நீக்குங்கப்பா, இந்த வலியெல்லாம் என்னால தாங்கவே முடியல, இதெல்லாம் என்னை விட்டு நீக்கி போடுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனா அவர் என்ன செய்யல, கிருபை போதும். பிரைஸ் தி லார்ட். முள் அப்படியே தான் இருக்கும். நீ சாகிற வரைக்கும் வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில முள்ளு எடுக்கப்படுமானா முள் எடுக்கப்படாது. முள் அப்படியே தான் இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, கிருபை உனக்கு இருக்கும், கிருபை போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு 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 இடத்துல நான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், அதை பார்த்து கேட்டேன். நானா சொல்லல, அவர் சொன்னாரு, கல்யாணம் ஆகி புதுசா தம்பதிகள் வந்துட்டு அவர்கிட்ட வந்து கேட்க வந்தாங்களாம். ஐயா, எங்க வாழ்க்கையில பிரச்சனையாவே வந்துட்டு இருக்குது, 2 பேருக்கும் பயங்கர போராட்டமா இருக்குது, நாங்க நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரிப்பா, ஒண்ணும் இல்லை, நான் ஜெபிக்கிறேன், எல்லாம் சரியா போகும் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு ஜெபிச்சுட்டு போயிட்டாங்க. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி அதே பிரச்சனை, திரும்பியும் வராங்க. அவரை பார்த்து சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி பிரச்சனையாவே இருக்குது, இதெல்லாம் எப்படி எங்க வாழ்க்கையில நாங்க வாழ முடியுமானே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும் போது திரும்பியும் உங்களுக்கு ஜெபிச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் சரியாகும் போங்க அப்படின்னு அனுப்பிடுறாரு. திரும்பியும் வரும்போது பிரச்சனைன்னு வரும்போது இதே தான் சொல்றாரு. அப்போ அவர் பார்த்து கேட்கிறாரு, ஐயா வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, ஏன்னா நாங்க ஒவ்வொரு தடவையும் வரும்போது நீங்க என்னதான் சொல்றீங்க, இதெல்லாம் சரியாயிடும் போங்கன்னு தான் சொல்றீங்க, ஆனா எங்க பிரச்சனை ஒன்றும் சரியான மாதிரி இல்லை அப்படின்னு கேட்கும் போது, ஆமாப்பா நீ இன்னும் 10 தடவை வந்தாலும் நான் என்னதான் சொல்வேன், எல்லாம் சரியாயிடும் போயின்னு தான் சொல்லுவேன். அப்ப எப்பதான் என் பிரச்சனை மாறுறது அப்படின்னா, அவர் சொன்னாராம், சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், உன் பிரச்சனை மாறாது, உன் பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், போக போக அந்த பிரச்சனை என்ன செஞ்சிடும் உனக்கு, ஆமா பழகிறோம்னு சொல்லி கொடுத்தாராம். ஆமென், அல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்தாதான் நான் வந்துட்டு ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன், ஒரு காரியத்தை நடப்பிக்க போறேன்னு சொன்னா அது நிச்சயமா நடக்காது. பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருக்கும், பாடுகள் இருக்கும், இல்லாமைகள் இருக்கும், குறைவு. இந்த கடைசி வசனம் பாருங்க, அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே எப்படி இருக்கிறேன், பலவீனமா இருக்கும்போது எப்படி இருக்கிறேன் நானு, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பலவீனமா இருக்கும்போதே நான் எப்படி இருக்கிறேன், பலம் உள்ளவனா இருக்கிறேன். பாருங்க, ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எத்தனை பேர் நீங்க அப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முள்ளு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வலியும் வேதனையும் எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு, நம்மளால சொல்ல முடியுமா? ஆனா அவர் சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட், அவர் சொல்றாரு எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குது. ஒரு கட்டத்துல நான் சில பிரச்சனைகளுக்கு எல்லாம் போராடி இருக்கிறேன். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இது மாறாதா, இது நடக்காதா, இது கிடைக்காதா, இது எப்போ மாறும், என்னைக்கு இது மாறும், இந்த சூழ்நிலை எப்படி மாறும், என் வாழ்க்கையில எப்போ உயர்வுகள் வரும் அப்படின்லாம் கேட்கும் போது நான் ரொம்ப கலங்கி போயிருக்கிறேன், நான் வேதனை அடைஞ்சிருக்கிறேன், நான் அழுதுருக்கிறேன், அவரை பார்த்து அழுதுருக்கிறேன், ஆண்டவரே எப்போ அப்படின்னும் போது இந்த வார்த்தை தான் என்னை பலப்படுத்தின வார்த்தை. அதுக்கப்புறம் நான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா, ரொம்ப பிரியமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையின்படி நான் பிரியப்படுகிறேன், என் உபத்திரவங்களை குறித்து நான் பிரியப்படுகிறேன், நெருக்கங்களை குறித்து நான் பிரியப்படுகிறேன். ஏன்னா இந்த நெருக்கங்களும் உபத்திரவும் என்னை சூழும் பொழுது, ஆமென், என்ன சூழ ஆரம்பிக்குது, என்ன கிருபை சூழ ஆரம்பிக்குது. பிரைஸ் தி லார்ட். கிருபை என்னை சூழ ஆரம்பிக்குது, தேவனுடைய இரக்கம் என்னை சூழ ஆரம்பிக்கிறத என் பர்சனல் லைஃப்ல, என் வாழ்க்கையில நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு நேரத்துல எல்லாம் உட்கார்ந்து முட்டி போட்டு அழுவேன், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவர் இந்த சோதனை பாதை, எதுக்காக ஆண்டவரே நான் இப்படி வேதனைப்படணும், எதுக்காக இந்த இல்லாமைகள், எதுக்காக என் வாழ்க்கையில குறைவுகள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அழுது இருக்கிறேன், நான் இப்படி இருக்கணுமா, ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அந்த அவங்க விரும்புறதை என்னால செய்ய முடியல, அவங்கள படிக்க வைக்க முடியல, அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, இப்படிலாம் உட்காந்து அழுவேன் நான். ஆனா இப்பவும் ஸ்கூல்ல 1.5 லட்ச ரூபா கட்டணும்னு சொல்லி இருக்கிறாங்க, எல்லாம் பழைய பேலன்ஸ் எல்லாம் சேர்த்து. ஆனா எனக்குள்ள இப்ப நான் இதெல்லாம் எப்படி எடுத்துட்டு இருக்கேன், நான் ரொம்ப பிரியமா எடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த உபத்திரவம் என்னை நெருக்கும் பொழுது எங்கேயோ என் அப்பா எனக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, கிருபை என்னை சூழ ஆரம்பிக்குது. நிச்சயமா அதன் சூழ்நிலைகள் என்னை வந்து சேரும் பொழுது நிச்சயமா கர்த்தர் என்னை ஒரு மேன்மைக்கு நேராய் கர்த்தர் என்னை நடத்துவார். அல்லேலூயா.
இப்ப நான் எதை குறிச்சு கலங்குறதே இல்லை பாருங்க, எதை குறிச்சு நான் வேதனை அடைகிறதே இல்லை. இதெல்லாம் முதல்ல அப்படி இருந்தது. இதை நான் கத்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இப்படிதான் இருந்தது, பிரச்சனையா தான் இருந்தது, வேதனையா தான் இருந்தது. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவு வேதனையா இருக்கும். பிரைஸ் சொல்லலாம். யாராவது ஏதாவது வந்து பேசிட்டு போயிட்டா அவ்வளவு வேதனையா இருக்கும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், முள்ளுகளை சாதகமாக்கி கொள்வீர்கள். முள்ளுகள் உங்களுக்கு சாதகமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். முள்ளுகளின் மத்தியில தேவன் கிருபையை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? முள்ளு வேண்டான்னு சொன்னா கிருபையும் இல்லை. என்ன வேணும்ன்றீங்க? முள்ளு வேணும். சந்தோஷமா சொல்லுங்க. முள்ளு இருந்தாதான் என் வாழ்க்கையில கிருபை இருக்குது பாருங்க. ஆமென் அல்லேலூயா. முள்ளு கொடுக்கப்பட்டாதான் கிருபை என் வாழ்க்கையிலையும் கொடுக்கப்படுகிறது. ஆமென் அல்லேலூயா. என் ஊழியத்தின் பாதையில நான் அதை தான் எடுத்துக்கொண்டேன். என் ஊழியத்தின் பாதையில நிறைய எதிர்ப்பு. நான் ஊழியத்துக்குள்ள வந்து, எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் ஊழியத்துக்குள்ள வந்து நிற்கும் போது, ஒரு சின்ன பையன், இவன்லாம் எப்படி செஞ்சிருவான், என்ன பண்ணிடுவான், என்ன கிழிச்சிருவான், நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கல்லாம் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறாங்க. இன்னைக்கும் சபைக்குள்ள இருக்கிறாங்க. கத்தர் இன்னைக்கு அவங்களை எல்லாம் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு தேவன் கிருபையினால நிரப்பி இருக்கிறாரு. ஊழியத்துல நிற்க பண்ணி இருக்கிறாரு. பிரைஸ் சொல்லாட எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிதான் நான் உங்களை பார்த்து சொல்றேன். உங்க ஊழியத்துல இன்னைக்கு ஊழியக்காரங்க நிறைய பேர் என்னை விட மூத்த ஊழியர்கள்லாம் இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் இந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினா, நிச்சயமா உங்களுடைய ஊழியத்துல உங்க முள்ளான சூழ்நிலைகள் கர்த்தர் ஒரு அசாதாரணமான சூழ்நிலைக்குள்ளாக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா. ஆமா, ஊழியனாலே முள்ளுதான். ஊழியம் செய்கிற இடம் முள்ளாதான் இருக்கும், பிரச்சனைக்குரிய இடமா தான் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். ஆனா உங்களை சுத்திலும் கிருபை இருக்கிறத நீங்க மறந்துடாதீங்க. பிரைஸ் சொல்லான். என் ஊழியம் பிரச்சனையே இல்லாத ஊழியம், பிரச்சனையே இல்லாத ஒரு ஊழியத்தை ஏற்படுத்துங்க ஆண்டவரே நீங்க சொல்லி கேட்காதீங்க. நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. ஊழியத்துக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்தாதான் ஊழியம் வளருதுன்னு அர்த்தம். பிரைஸ் சொல்ல. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாதான் நாம வளர்றோம்னு அர்த்தம். நீங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னா கிருபை கிடைக்காது. நம்ம பொதுவா எப்படி ஜெபிப்போம்? ஆண்டவர் எனக்கு எதுவும் எதுவுமே நடக்கக்கூடாது ஆண்டவர், எல்லாம் நல்லதே நடக்கணும். நான் வெளியில போனா எனக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும், நான் அங்க போனா எனக்கு நல்லதே நடக்கணும், எனக்கு தீமையே வரக்கூடாது, போராட்டங்களே வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம ஜெபிப்போம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை இப்படி மாத்தி சொல்லித்தராரு. இப்படி ஜெபிக்காத, நீ இப்படி ஜெபிக்கிறதுக்கு பழகிக்கோ. ஆண்டவரே உமக்கு சித்தமான முள்களை என்னுடைய வாழ்க்கையில அனுமதியும் ஆண்டவரே. பிரைஸ் சொல்லான். உமக்கு பிரியமான முள்களை நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கையில குத்த வைங்க. குத்துட்டோம். சாத்தானுடைய முள் என்னை குத்துனாதான் நான் ஓட முடியும், நான் முன்னேறி நான் என்ன செய்ய முடியும், ஓட முடியும். அது ஒருவேளை அப்பா அம்மாவா இருக்கலாம், இல்ல கூட இருக்கிற பிள்ளைகளால வருகிற முள்ளா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரனால வருகிற முள்ளா இருக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் அந்த முள்ளு, நம்ம படிக்கிற இடத்துல அந்த முள்ளு இருக்கலாம், இல்ல நம்ம சரீரத்துக்குள்ளேயே ஒரு முள் இருக்கலாம். எந்த முள்ளா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த முள்ளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் சொல்லான். சொல்லுங்க, எனக்கு கொடுத்த முள்ளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் சொல்லான். ஹல்லேலூயா. அந்த முள்ளின் மத்தியில நான் படருவேன். நான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும், என் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும், என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாய் இருப்பாங்க. தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாள்ல உங்க நெருக்கத்தின் மத்தியில உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். உங்க முள்ளான வாழ்க்கையின் மத்தியில உங்க கர்த்தர் கரம் பிடித்து தூக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. யோசேப்புனுடைய வாழ்க்கை சொல்ற மாதிரி ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கைலாம் இல்லை. எல்லாரும் அவனுக்கு முள்ளாய் மாறினார்கள். யாரெல்லாம் அவன் நேசித்தானோ சொந்தங்கள் எல்லாம் அவனுக்கு முள்ளாய் மாறிடுச்சு. பிரைஸ் எல்லாம். நண்பர்கள் முள்ளாய் மாட்டாங்க, எல்லாரும் முள்ளு. யாரெல்லாம் அவனுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு, அப்பா பாரு உன் வாழ்க்கை மாற போதுன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையெல்லாம் மாத்தி கொடுத்த யோசேப்புனுடைய வாழ்க்கை மாறல பாருங்க. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற ஒருத்தனை பார்த்து, எப்பா உன் வாழ்க்கை மாற போது, நீ பாரு உன் வாழ்க்கை உயர்த்தப்பட போது, நீ வந்துட்டு ராஜாவுக்கு பக்கத்துல இருக்க போறேன்னுலாம் சொல்லி அவனை வெளியில சிறையில இருந்து விடுவிக்கிறதுக்கான வார்த்தையெல்லாம் சொல்லி அனுப்பின அந்த யோசேப்புனுடைய வாழ்க்கையில என்ன இல்லை, அவன் அதை மறந்துட்டான். நம்ம இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு நல்லது செய்யறோம், நல்லது பண்ணி கொடுக்குறோம், அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல, ஆனா அவங்க என்ன செஞ்சிடறாங்க, அதை மறந்து போவாங்க. அது நமக்கு முள்ளாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த முள்ளும் நமக்கு எப்படிதான் மாறும், சாதகமா மாறும். யோசேப்புக்கு அப்படிதான் அந்த முள் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு,
சாதகமா மாத்தினார். அல்லேலூயா. அவன் பாருங்க, எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா கத்தர் மறக்கல. அவனுடைய தரிசனத்தை, அவன் மேல வச்ச திட்டத்தை கத்தர் மறக்கல. இங்க ராஜா அவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி, ஒரு பஞ்சத்தினுடைய ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி என்ன செய்யறாரு? அதுக்கப்புறம் தான் இவர் உள்ள வர்றாரு. கத்தர் இவரை உயர்த்தும்படியாக கத்தர் சித்தம் வைத்திருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு சிலரா நாம இருந்தாலும், நம்மை பார்த்து கத்தர் சொல்ல விரும்புகிற காரியம், உங்களுடைய வாழ்க்கையில முள்ளுகள் குத்துகிறத குறித்து நீங்க கவலையப்படாதீங்க. முள்ளுகள் உங்களை நிச்சயமாக ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் கத்தர் உங்களை வழி நடத்த அவர் சித்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கத்தரிடத்துல வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு, பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு நான் என்ன செய்யறேன்? என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. உங்க பலவீனங்களை குறித்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன்னா இந்த பலவீனங்கள் உங்களை சூழ்ந்திருக்கும் பட்சத்துல கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இருக்குது. எப்படி இங்க கர்த்தர் சொல்றாரு, கிருபை இருக்குதுன்னு சொல்றாரு. முள் இருக்கும்போது கிருபை இருக்குன்னு சொல்றாரு. இங்க பலவீனம் இருக்கும்போது கர்த்தர் இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. என்ன இருக்கு உன் மேல? தேவனுடைய, என்ன சொல்ல மாட்டீங்களே, வல்லமை. கிருபை வந்துட்டு முள் இருக்கும் போது கிருபை, பலவீனமா நீங்க இருக்கும் போது என்ன இருக்குது? தேவனுடைய வல்லமை இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மெல்லாம் ஒரு பலவீனமான பாண்டங்கள் தான். ஆனா கர்த்தர் நமக்குள்ள வல்லமையா இருக்கிறதுனால வல்லமையான காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். அல்லேலூயா. என்னால செய்ய முடியுமா? என்னால இதை நடப்பிக்க முடியுமா? என்னால இதை இந்த பாதையில கடந்து போக முடியுமான்னா கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வல்லமை உன் மேல இருக்குது. என் வல்லமை உன் மேல இருக்கிறதுனால நீ எந்த சூழ்நிலையும் நீ கடந்து போகிறதற்கான கிரியைகளை நான் ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. ஆமா. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. ஆமென். அல்லேலூயா. உன்மேல் எரிச்சலா இருப்பவர்களாம் வெட்கி இளைச்சி அடைவார்கள். உன்னோடு வழக்கா இருப்பவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு என்னும் பூச்சியே அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நம்ம எல்லாம் பூச்சி தான். நான் பலவீனத்துக்குரிய ஒரு பாண்டம் தான். நான் பலவீனமான ஒரு மனுஷன் தான். நீங்க பிசாசை பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள கிறிஸ்துவின் வல்லமை இருக்கிறதுனால, கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள் வைக்கப்பட்டிருக்கிறதுனால எந்த சூழ்நிலையும் என்னால நான் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதை பார்த்து கேட்டாங்க. தாவீதை பார்த்து, இந்த பெலிஸ்தீனை உன்னால எப்படி கொல்ல முடியும்னு சொல்லி கேட்டாங்க. பெலிஸ்தீன் ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப வல்லமை படைச்ச ஆளு, ரொம்ப திடகாத்திரமான ஆளு, கை கால்லாம் பெருசு, அவன் கையில ஈட்டி இருந்தது, கேடை இருந்தது, எல்லாம் இருந்தது. எல்லா பலமான காரியங்கள் எல்லாம் அவன் வாழ்க்கையில இருந்தாலும் இவனை பார்த்து யாரு கோலியாத்தை பார்த்து சொல்லும் போது அவன் பராக்கிரமசாலின்னு சொல்றாங்க, அவன் பெரிய ஆளுன்னு சொல்றாங்க. அவனை பார்த்தாலும் எல்லாரும் நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான, ரொம்ப சின்ன பையன், ரொம்ப குட்டி பையன். இங்க இவர் சொல்றாரு, என்னால நான் என்ன செய்ய முடியும்? கோலியாத்தை மேற்கொள்ள முடியும், கோலியாத்தை என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எப்படி இது உன்னால முடியும்னா, ஒரு விஷ சிங்கம் வந்தது, ஒரு விஷ கரடி வந்தது, இது எல்லாத்துக்கும் எங்க அப்பா என்னை விலக்கி காத்தாரு, அது மாதிரி தான் இங்க இருக்கிற ஒருத்தனும் இருப்பான், நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் நிற்கும் போது அந்த பெலிஸ்தியன் சொல்றான், என்னடா நாய் அடிக்கிற மாதிரி வந்திருக்கிறியா? இல்ல, அவன் கேட்ட வார்த்தை அப்படிதான், நாய் அடிக்கிற மாதிரி வந்திருக்கியா, கல் எடுத்துட்டு வந்திருக்கிற, நாய் அடிக்கிற மாதிரி வந்திருக்கிறியா அப்படின்னு உடனே, பாரு நான் என் கையில் என்னெல்லாம் இருக்குது, என் கையில ஈட்டி இருக்குது, கேடயம் இருக்குது, நீ ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், தாவீது சொல்ற வார்த்தை, ஆமா எங்க அப்பா ஈட்டியோடும் கேடயத்தோடும் ரட்சிக்கிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உன்னை என் காலின் கீழே என்ன செய்வாரு? தள்ளுவார். அல்லேலூயா. ஆமா, நாம பலவீனமா இருந்தா அப்பாவுடைய வல்லமை நமக்குள்ள இருக்குன்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் நீங்க பலவீனப்படுறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ, சரீரத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பெல்லாம் நம்ம சோர்வுக்குள்ளாய் தள்ளப்படுகிறோமோ,
நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவ வல்லமை என்னை நிரப்பி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. எனக்குள்ள எதுவுமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். என்கிட்ட எதுவுமே இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். என்னுடைய வாழ்க்கை ரொம்ப தளர்ந்து போச்சுன்னு யோசிக்க வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, நீ பலவீனப்படுகிற சூழ்நிலையில தேவ வல்லமை உன்னை நிரப்ப ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. உங்க உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் உங்களுடைய மேலே கர்த்தருடைய வல்லமை கடந்து வருகிறது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கூட்டத்துல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பலவீனமா இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருப்பீங்கன்னா, பலவீனமான சூழ்நிலைகள் இருக்கும் என்று சொன்னால், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இதில் நான் தோத்து போக போறேன், இதை என்னால மேற்கொள்ள முடியாது என்ற ஒரு யோசனையோடு கூட இங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்தி சொல்லுகிறார், நீ இதை குறித்து நீ கவலைப்படாத, இதை குறித்து நீ நடுங்காத, உனக்குள்ள இருக்கிற நான் வல்லமையான காரியங்களை உன் வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. உன் பலவீனங்களை குறித்து நீ யோசிக்க வேண்டாம். ஆமென். உன் ஸ்கில்ஸை குறித்து நீ யோசிக்க, உன் திறமைகளை குறித்து நீ யோசிக்காத. எனக்கு இதுதான் திறமை இருக்குது, என்னால இதை தான் செய்ய முடியும்னு யோசிக்காத. திறமைகளுக்கெல்லாம் மேலாயிருந்து கிரியை செய்கிறவர் என்னுடைய ஆண்டவர். அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தராய் இருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, உங்க திறமை எல்லாம் அவருக்கு தேவையில்லை. உங்க திறமை எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு போகும்போது தேவ வல்லமை உங்களை நிரப்பும் பாருங்க. அப்ப தேவனுக்காக ஒரு பெரிய காரியத்தை நீங்க செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் அப்படி வேணும்னு சொல்லி கேட்குறீங்க? ஆமா, நான் பலவீனமா இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நான் பலவீனமான மனுஷனா இருக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஏன்னா நான் பலவீனமா இருக்கும்போது ஒரு வல்லமை கிடைக்கும்னா அந்த பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, பலவீனம் சொல்லும் போது சரீர பலவீனத்தை மட்டும் எடுத்துக்காதீங்க. உங்க கையில பணம் இல்லையா, ஒரு காரியத்தை செய்ய பாருங்க. நாங்க இப்போ சபை கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் 15 வந்துட்டு அடிக்கல் நாட்டு விழா அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எங்க கையில ஒரே ஒரு ரூபா கூட இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கிட்ட இல்லை. ஆனா எங்களுடைய திட்டங்கள், சபையினுடைய தரிசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கு சபை கட்டுறதுக்கான திட்டம் இருக்குது. அதோடைய கட்டடத்துக்குரிய டிராயிங் பிளான் எல்லாம் போட்டாச்சு. ஆனா ஒரே ஒரு ரூபா கையில இல்லை. ஆனா நிச்சயமா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு திட்டங்களை தந்த தேவன் அவர் பெரியவர். எங்க கையில ஒண்ணுமே இல்லதான், நாங்க பலவீனமானவர்கள் தான், இதை செய்யறதுக்குரிய திராணிகள் எங்களுக்கு இல்லை. ஆனா எங்களுக்கு இருக்கிற தேவன், எங்களுக்குள்ள இருக்கிற தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் மட்டும் அங்க டோரை ஓபன் பண்ணிட்டார்னா 2 கோடி இல்லை, எத்தனை கோடினாலும் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். ஆமேன்னு சொல்வீங்களா? ஆமா, சோர்ந்து போவாதீங்க. உங்க தேவைகளை நினைச்சு, உங்க எதிர்பார்ப்புகளை நினைச்சு நீங்க சோர்ந்து போவாங்க. அதுல நீங்க பலவீனமா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா தேவ வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 2வது வசனம். பிரைஸ் தி லார்ட். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, ஐயா வாசிங்க திரும்ப கூட. அப்படியே அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவர்களும் இருக்கிறார்கள். பிரியமான நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம். இந்த முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பத்தினுடைய நிலைமை என்னன்னா, லீலி புஷ்பம் அது வாசனை திரவியங்களை செய்வதற்காக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அதுல ரொம்ப வாசனை இருக்கும், நல்ல ஒரு வாசனை இருக்கும். அது எடுக்க வர்றவங்க அதனுடைய வாசனையை கண்டு தான் அதை என்ன செய்வார்கள், அதை போய் எடுப்பாங்க, அதை எடுத்து பயன்படுத்துவார்கள். அது எங்க இருக்கும்னா, ஒரு குறுகலான இடத்துல, ஒரு ரொம்ப ஆழத்துக்குள்ள இது இருக்கும். எங்க இருக்குன்னே தெரியாது, பள்ளத்தாக்குள்ள இருக்கும். இந்த பள்ளத்தாக்குக்குள்ள இருக்கிற இந்த லீலி புஷ்பம் வெளியில இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் என்னன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதா, முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் என்ன செய்யும்னா, இந்த முள்ளு வந்துட்டு அதை வளர்ந்துட்டு இருக்கும் போது, அந்த பூ வளரும் போது இந்த முள்ளுகள் எல்லாம் சைட்ல இருந்து என்ன செய்யும், குத்தும். அது குத்தும் போதுதான் இந்த மலர்ல இருந்து, லீலி புஷ்பத்துல இருந்து வாசனை வெளியில வரும். பிரைஸ் தி லார்ட். அப்பதான் இங்க ஒரு லீலி புஷ்பம் இருக்குதுன்றத அவர்கள் கண்டு அந்த இடத்துக்குள்ளாக போய் அந்த லீலி புஷ்பத்தை பறித்து வருவார்களாம். பிரைஸ் தி லார்ட்.
அதற்குள்ளாக இருக்கிற வாசனை வெளி வரும்படியாக தேவன் எதை ஏற்படுத்தியிருக்கிறாரு? முள்ள வச்சிருக்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளோ யூனிக்கான ஆண்டவர் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அழகான ஒரு பூவை படைச்சிட்டு அதுல ஒரு வாசனை கொடுத்துருக்கு. ஆனா அதனுடைய வாசனை மேல ரொம்ப உயரத்திற்கு என்ன செய்யுமா? வெளியில வருமா? மேல ரொம்ப தூரத்துக்கு வெளியில வருமா? அது எப்படி வரும்னா, அந்த முள்ளுகள் எவ்வளவு குத்துதோ அந்த வாசனை என்ன செய்யும்? வெளியே வரும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில முள்ளு குத்துனாதான் நீ வாசனை, கர்த்தருக்கென்று வாசனை தருகிற ஒரு மகனாக மகளாக நீங்க இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நீங்க கர்த்தருக்கென்று பயன்படுகிற ஒரு பாத்திரமா இருக்க முடியும். அப்பதான் நம்ம தேவனுக்கென்று சாட்சியா மாற முடியும். ஆமா, பாருங்க என் வாழ்க்கையில எவ்வளவு முள்ளு குத்தி இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு முள்ளு குத்தி இருக்கு பாத்தீங்களா? எத்தனை முள்ளு. இங்க இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் கேட்டா, உங்களை கேட்டா கூட சொல்வீங்க, இல்ல நம்ம வாழ்க்கையில இதுவரையில எவ்வளோ முள்ளு குத்தியும் இன்னைக்கும் நம்ம கீழே விழுந்து போகல, இன்னைக்கும் நாம தேவனுக்கு சாட்சியா இருக்கிறோம் பாத்தீங்களா? இதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. முள்ளு குத்த குத்த நீங்க நல்லா சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற வாசனை வெளியே வர ஆரம்பிக்குது, எனக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள் வெளியே வர ஆரம்பிக்குது, நான் கர்த்தருக்கென்று சாட்சியா மத்தவங்களுக்கு நிற்க ஆரம்பிக்கிறேன். பாருங்க எவ்வளவு முள்ளு குத்தி இருக்குது, ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடல, எனக்குள்ள இருக்கிற வாசனையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அநேகர் உங்களிடத்துல என்ன செய்வார்கள்? உங்களை தேடி வருவார்கள். அல்லேலூயா. ஆமா, நீங்க எல்லாம் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுக்கென்று சாட்சி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக கர்த்தர் இந்த பூமியில வச்சிருக்கிறார். ஆமா, நம்ம வாழ்க்கையில முள்ளுகள் அப்பப்போ குத்திக்கிட்டே இருக்கிறது நல்லதுதான். பிரைஸ் தி லார்ட். முள்ளுகள் எப்பவுமே நமக்கு பிரச்சனை இல்லை, முள்ளுகள் நமக்கு சாதகமான காரியங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, குத்துறதுக்கு அனுமதிங்க, அப்பதான் வாசனை வெளியில வரும். லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, எனக்கு எனக்கு பிரியமான குமாரத்தி அப்படி இருக்கிறாள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்கெல்லாம் அப்படிதான் இருக்கீங்க. சிஸ்டர், பிரதர், ஐயா, பாஸ்டர் ஐயா, ஊழியர்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம் தான். முள்ளுகள் குத்தும் தான்ப்பா, அது குத்த குத்த உன் வாழ்க்கையில இந்த வாசனைகள் வெளியில வரும். பிரைஸ் தி லார்ட். அநேக பரிசுத்தவான்கள் அவருடைய வாழ்க்கையெல்லாம் சரித்திரங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க. டிஜிஎஸ் ஐயா, தினகரன் ஐயாவுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க அதிகமா நேசிச்ச தன்னுடைய மகள், அவர்கள் ஒரு விபத்துல என்ன செய்கிறார்கள்? மரித்து போகிறார்கள். அவர் அதோட ஊழியத்தை விட்டு ஓடல. பிரைஸ் தி லார்ட். அந்த முள் அவரை குத்தும் பொழுது அந்த ஊழியத்துக்குள்ள கர்த்தர் இன்னும் வல்லமையா எடுத்து கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். அதுதான் கர்த்தர் செய்கிற சாட்சியை ஏற்படுத்துகிற ஒரு காரியங்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில முள்ளுகள் நல்லது, முள்ளுகளின் பாதைகள் நல்லது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த முள்ளெல்லாம் உனக்கு சாதகமா இருக்கும். முள்ளு தான் உனக்கு கிருபையை கொடுக்கும். முள்ளு தான் உன் வாழ்க்கையில வல்லமையை ஏற்படுத்தும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். முள்ளு தான் உன் வாழ்க்கையில இருக்கிற வாசனைகளை, நல்ல வாசனைகளை வெளியே கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. நீங்க எதையும் தேடி எங்கேயும் ஓடணும்னு அவசியம் இல்லை. முள்ளு குத்துறதுக்கு அனுமதிச்சீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களை மேல உயரத்துக்கு உங்களை உயர்த்தி வைக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிச்சு நான் முடிக்க போறேன். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முடிக்க போறேன்னு சொல்லும் போது எல்லாருக்குமே பயங்கரமான சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான நேரம் பாருங்க. இந்த டைமே ரொம்ப முக்கியமான ஒரு டைம் நமக்கு. எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7-10. 6 வாசிங்க. சாராய் நோக்கி ஆகாரே, எங்கிருந்து வர்ற, எங்கே போற? போதும் போதும்.
அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் இடத்துக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு, அவள் கையின் கீழே நீ அடங்கியிரு என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் அவனுடைய இந்த அவனுடைய வாழ்க்கையில யாரு இந்த தேவதூத 6வது வசனத்துல இருந்து சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண்ணாகிய அவங்கள ஆகார நான் என்ன செய்யறேன், உன் கையில நான் என்ன செய்யறேன், ஒப்பு கொடுத்துறேன், நீ என்ன செய்யறியோ செய்யின்னு சொல்லி ஆபிரகாமுடைய மனைவி கிட்ட இது பர்மிஷன் கொடுத்துட்டாரு. அந்த அம்மாவா, இந்த அம்மாக்கு எவ்வளவு முள்ளா இருக்க முடியுமோ அவ்வளவு முள்ளா மாறிட்டாங்க. என்னை விட நீ பெரிய ஆளா, என்னை விட நீ அவ்வளவு ஒஸ்தியா அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை எவ்வளவு குத்தணுமோ, வார்த்தைகளினால சொல்களினால எவ்வளவு அவங்களை துன்பப்படுத்தணுமோ அவ்வளவு துன்பப்படுத்தி காயப்படுத்தி, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படித்தானே, நிறைய வார்த்தைகளினால நிறைய பேர் நமக்கு முள்ளா மாறிட்டு இருக்கிறாங்க இல்ல. நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்ற மாதிரி இருக்கும், நீ நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நல்லா இருப்பேன்ற வார்த்தை அவங்க எப்படி சொல்லிட்டு போறாங்க, முள்ளு மாதிரி குத்திட்டு போறாங்க. ஆமா, நல்லா இருப்ப, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றதே எப்படிதான் இருக்குது, சிலர் முள்ளு மாதிரி தான் இருக்குது. அவங்க மனப்பூர்வமா சொல்லல, ஆசீர்வாதமா சொல்ல, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லல, நம்மளை ஆசீர்வதிச்சு சொல்ல, நல்லா இருப்ப போ அப்படின்னு சொல்ல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வந்துட்டு என்னுடைய நெருங்கிய ஒரு உறவினர், அப்ப அவர்கிட்ட நான் ஒரு பிரச்சனை குறித்து நான் பேசிட்டு இருந்தேன். அவருக்கு எனக்கு வாதங்கள் போயிட்டே இருந்தது. அப்ப போயிட்டே இருக்கும் போது நான் கேட்டேன், இப்படி இந்த காரியங்கள் உங்க சூழ்நிலையில உங்க வீட்டுக்குள்ள நடந்தா நீங்க இதை ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேள்வி கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, உடனே என்னை சபிக்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் சபிக்க கேட்கல, இல்ல நீங்க என்னை இவ்வளோ கேட்குறீங்களே, நான் இந்த ஒரு கேள்வியை கேட்கிறேன், இது உங்களுடைய சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில நடந்தா இதை நீங்க உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்படி கேட்ட உடனே, நல்லா இருப்படா, நீ நல்லா இருப்ப அப்படின்னாரு. அவர் ஒரு ஊழியக்காரர், சரியா? எப்படி சொன்னாரு, நீ நல்லா இருப்படா, நீ நல்லா இருப்ப. அதோடைய வார்த்தை எப்படி, நீ எப்படி நல்லா இருந்துறன்றத நான் பார்க்கிறேன், நீ இவ்வளவு பேசுறல்ல, நீ எப்படி நல்லா இருக்க போறன்றத நான் பார்த்துடுறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை எனக்கு நேராக அவர்கள் எழுப்பினார்கள். நான் அன்னையில இருந்து சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னை கைவிடல பாருங்க. அவங்க முன்னாடி கர்த்தர் என்னை உயர்த்தி தான் வச்சிருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. தலை குனியவே விடலை. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள். அல்லேலூயா. ஆமா, வார்த்தை என்ற முள்ளுகள் நம்மளை நெருக்கும். அதை உடனே விட்டுட்டு ஓடிடக்கூடாது. இந்த அம்மா ஆகார் என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டு சொல்லாம கொல்லாம அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சாச்சு, ஓடியாச்சு. ஓடி வனாந்தரத்துல போய் நிக்கிறாங்க. எங்க அந்த தேவதூதன் கேட்கும் போது என்ன ப்ராப்பரான ஆன்சர் கூட இல்லை. எங்க இருந்து வர்ற, எங்க போறேன்னா அதுக்கு ஆன்சர்ல, வர்ற இடம் இது, ஆனா போற இடம் எங்கன்னு தெரியல. குழப்பத்தோடய வந்து இந்த அம்மா இங்க நிக்கிறாங்க. அங்க ஒரு தெளிவை தேவதூதர்கள் தேவன் அவளுக்கு ஏற்படுத்துகிறார், ஆகாருக்கு ஏற்படுத்து. நீ போ, நீ எங்க இருந்து வந்தியோ நீ அங்க போய் என்ன செய்யணும், அங்க உன் நாச்சியாருடைய கரத்துல நீ அடங்கிரு, அந்த முள்ளுகளின் மத்தியில நீ அடங்கிரு, நான் உன்னை ஏற்ற காலத்துல நான் உன்னை உயர்த்துவேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் ஒரு புறஜாதியான ஒரு மனுஷிக்கு கர்த்தர் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இந்த நாள் மட்டும் அந்த சந்ததியை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாருன்னா, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நிச்சயமா நமக்கு செய்ய போகிற காரியம் பெரிய காரியம். ஆமென். பிரச்சனையின் மத்தியிலும் முள்களின் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், நீ அங்கே அடங்கிரு, அதன் மத்தியில் நீ அடங்கிரு, ஓடாத. பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு ஓட வேண்டாம், அந்த பிரச்சனை தள்ளிட்டு ஓடணும்னு நினைக்க வேண்டாம். பிரச்சனையின் மத்தியில் நீங்க அடங்கிருங்க. அந்த பிரச்சனையின் சூழ்நிலைகள் உங்களை உயர்த்துவதற்காக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு தருணமா இருக்க போகுது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நிச்சயமா நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருபோதும் உங்களை விட்டு விலகுறது இல்லை, உங்களை கைவிடுகிறது இல்லை, உங்களை எப்படியே விட்டுட்டு எப்படியோ போயிட்டு போ அப்படின்னு சொல்லி விடுறது இல்லை. உங்க சூழ்நிலையை மாத்துகிறவர் அவர், நம்முடைய சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறவர் அவர். ஆமென். சூழ்நிலைகள் எவ்வளவு வேணா எதிராக மாறட்டும், முள்ளா மாறட்டும், தோல்வியா மாறட்டும், ஆனா அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம் சூழ்நிலைகளை ஜெயமாய் மாத்துவார், வெற்றியா மாத்துவார், ஆசீர்வாதமா மாத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு எதுல இருந்து நீங்க ஓடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு வாலிப பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த வாலிப பிள்ளை சொன்ன, நான் பேசாம இந்த சூழ்நிலையை விட்டு நான் ஓடி போறேன், என் குடும்பம் எனக்கு பிடிக்கல, எங்க அம்மா அப்பா எனக்கு பிடிக்கல, அவங்க சொல்ற வார்த்தை எனக்கு பிடிக்கல, என்ன அவ்வளவு அசிங்கமா கேவலமா பேசுறாங்க,
இந்த வார்த்தைலாம் என்னை உடைக்குது, என்னால் படிக்க கூட முடியல. நான் சொன்னேன், நீ தேவனுடைய பிள்ளை, இப்படி பேசக்கூடாது, நீ அடங்கிரு. உன் தேவனுடைய கரத்துல நீ அடங்கிரு, கர்த்தருடைய கரத்துல நீ அடங்கிரு. அவர் உன்னை சிட்சிப்பார், அவர் உன்னை புடமிடுவார், ஆனா நிச்சயமா உன்னை உருவாக்கி பயன்படுத்துவார். ஆமா, ஹல்லேலூயா. சிட்சிக்கிறவர், புடமிடுகிறவர், நம்மை சீர்படுத்துகிறவர். உடைக்கும் போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். இந்த பாத்திரத்தை உடைக்கும் போது, அதை போட்டு மிதிக்கும் போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும், அது குத்தும் போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்றேன், நிச்சயமா அதன் மத்தியில நீங்கள் அடங்கியிருக்க பழகிட்டீங்க அப்படின்னா, பாடுகளின் மத்தியில நீங்க அடங்கியிருப்பதற்கு பழகிட்டீங்க அப்படின்னா, உங்களை போல ஒரு சிறந்த மனுஷர்கள் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விசேஷித்த ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்ப அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கையில பாடுகள் இருக்குது, என் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குது, என் வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்குது, என் வாழ்க்கையில அநேக முள்கள் இருக்கு? எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? கரங்களை உயர்த்துங்க பாப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும். ஆமா, நெருக்கங்கள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், பண தட்டுப்பாடு இருக்கும், ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கும் பாருங்க. அதன் மத்தியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கிருபை உங்களை சூழ ஆரம்பிக்க. கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க பாப்போம். கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா, எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Father, thank you Jesus. உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல தேவ பிரசன்னத்துல கொஞ்ச நேரம், ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த முள்ளுக்காக, ஆண்டவர் எங்க வாழ்க்கையில நீங்க அனுமதிச்சிருக்க முள்ளுக்காக எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Father. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றிலும் கரங்களை உயர்த்தி, எல்லாமுமாக இருந்தவரே, நிறைத்தவரே. சோத்திரமே, 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 மறவாமல் செலுத்துகிறே. 3 4 சோத்திரமே, சோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பே. சொல்லுங்க, உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பே. எல்லாரும் சேர்ந்து என்னோட பாடுவீங்களா? எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே. சொல்லுங்க, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே. சோத்திரமே, சோத்திரமே, சொல்லுங்க, சோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, சோத்திரமே. ஆமா, சோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ள வரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ள வரை துதிப்பே. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தி. சொல்லுங்க, தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தி. தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. சொல்லுங்க, தந்தையே, தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஒரு முறை விட கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தந்தையே, என் தந்தையே உந்தயவா
தாண்டினே வனாந்திரத்தை. சோத்திரமே என்னோடு கூட சேர்ந்து மறவாமல் செலுத்துகிறே. சேர்ந்து சொல்லலாமா? சோத்திரமே. சத்தத்தை உயர்த்தி மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தேன், என்னோடு கூட உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. சொல்லுங்க. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக நிறைத்தவரே நிறைப்பவரே. தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தி. சொல்லுங்க. தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தி. அனாதையாய் அலைவதில்லை, அன்ப நீர் அருகினிலே. அனாதையாய் அலைவதில்லை, அன்ப நீர் அருகினிலே. சோத்திரமே சோத்திரமே. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் எழுப்பி நிற்போமா? மறவாமல் செலுத்துகிறே. சோத்திரமே. சேர்ந்து சொல்லுங்க. மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை. ஒரு முறை கூட உயிர் பிழைத்தேன் என்று சொல்லி உயிர் பிழைத்தேன், உயிருள்ளவரை துதிப்பே. தனிமையிலே தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தி. சொல்லுங்க. தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தி. அனாதையாய் அலைவதில்லை, அன்ப நீர் அருகினிலே. சொல்லுங்க. அனாதையாய் அலைவதில்லை, அன்ப நீர் அருகினிலே. சோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோத்திரமே. மறவாமல் செலுத்துகிறே. சேர்ந்து சொல்லுங்க. சோத்திரமே. ஆமாப்பா. மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. கரங்களா சேர்த்து சொல்லுங்க. ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா. Sing it together. ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை பண்ணவர்,
நிர்மூலமாகாதது நிற்பது உம் கிருபை. நிர்மூலமாகாதது நிற்பது உம் கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன். சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன். சேவை செய்ய கிருபை தாருமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? சேவை செய்ய, சேவை செய்ய கிருபை தாரு. என்னை காத்துக்கொள்ள கிருபை, என்னை காத்துக்கொள்ள கிருபை தாருமே. அவரை பார்த்து கேளுங்க, இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே. சேவை செய்ய, சேவை செய்ய கிருபை தாருமே. ஓ, சேவை செய்ய தாருமே. கரங்களை உயர்த்தி, இன்னும் தேவை கிருபை. இந்த நாட்களில் துவக்கத்தில் இருந்து ஆண்டவரை பார்த்துக்கல, இந்த நாளின் ஜெபத்துல ஆண்டவர் இன்னும் கிருபையினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்க பலவீனத்தின் பாதையில கிருபை எங்களை சூழுவதாக, எங்க இல்லாமையின் மத்தியில கிருபை சூழுவதாக, எங்க தேவையின் மத்தியில் உம்முடைய கிருபை சூழுவதாக, எங்களை நிந்தித்து அவமானப்படுத்துகிற இடங்களின் மத்தியில கிருபை சூழுவதாக. ஓ, தேவ வல்லமையினாலும் தேவ கிருபையினாலும் எங்களை நிரப்பி மகிழுகிறவர். ஓ, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே கிருபை, கிருபை போதும்னு சொல்லுங்க. ஆண்டவரே கிருபை போதும் அப்பா, கிருபை போதும் டாடி, எங்க அப்பா கிருபை போதும். ஹல்லேலூயா. முள்ளுகள் நீங்கவில்லை என்று சொன்னால் உங்க கிருபை எனக்கு வேணும். ஓ, கிருபை எனக்கு போதும். இன்னும் தேவை கிருபை. அப்படி தாகத்தோடு கேட்டு பாருங்களேன். இன்னும் தேவை கிருபை. ஓ ரபலதனா ஷிரிதே நமோ, என்னை காத்து கொள்ள கிருபை. ரிதோனா ஷே நமோ தன, சேவை செய்ய கிருபை. Oh, what a wonderful Father. Thank you, Jesus. Oh, thank you, Father. Thank you, Jesus. Glory, 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 glory.